எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, மேசராசியோட காரகத்துவங்கள் மற்றும் மேசராசியோட பொதுவான குணநலன்கள், அப்புறம் மேசராசியோட பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பொதுவாக காரகத்துவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு நடந்து இருக்கக்கூடிய தசாபுத்தி காலங்களில் நமக்கு நடக்கக்கூடிய பலன்கள், அதை நம்ம காரகத்துவங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மேசராசிக்கு காரகத்துவங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாக மேச ராசி அப்படிங்கிறது ஒரு நெருப்பு ராசி. நெருப்பு ராசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பொதுவாக செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் மேச ராசி. சூரியன் அங்கே உச்சம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு, சனி அங்கே நீசம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு. இது எல்லாமே மேசராசியோட சிறப்பு. ஸோ நெருப்பு ராசின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது செவ்வாய் அந்த இடத்துல இருக்கிறதுனால நம்ம இதை ஒரு நெருப்பு ராசின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்து சரராசி. சரராசி அப்படிங்கிறது எதையுமே ஒரு வேகமாக முடிவெடுக்கக்கூடிய திறன் பெற்றவங்க தான் இந்த மேசராசிக்காரங்க. அதுக்கு பிறகு ஆண் ராசின்னு சொல்லுவோம். ஆண் ராசி செவ்வாய் ஆட்சி வீடுன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நமக்கு மேசராசி ஒரு ஆண் ராசி அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இரவில் பலம் உள்ள ராசின்னு சொல்லலாம். அதே மாதிரி நிறம் அப்படின்னு பார்த்தா சிவப்பு நிறம். என்ன காரணம் அப்படின்னா, செவ்வாய் அப்படிங்கிறது உடற்காரகன், ரத்தம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, அதனால சிவப்பு நிறம். அதே மாதிரி வீடு நம்ம இருக்கக்கூடிய பகுதிகள்னு பார்க்கும்போது வீதியோட ஆரம்ப பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, இல்லாட்டி ஒரு வித்தியாசமான இடங்கள்ல வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி பள்ளமான இடங்கள், இது எல்லாமே காரகத்துவத்தில் வரும் மேசராசிக்கு. பள்ளமான இடங்களில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி காட்டுத்தீ அப்படின்னா ஒரு மரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள்லையோ, இல்லை நெருப்பு சம்மந்தப்பட்ட இடங்கள்லையோ, அதாவது ஹோட்டல் அந்த மாதிரி இடங்கள்லையோ, இல்லை நெருப்பு பக்கத்தில் அதிகமாக பயன்படக்கூடிய அமைப்புகளே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மேசராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி செங்கல், எரிபொருள்கள்னால் ஆயில்ஸ், அதாவது பெட்ரோல் பங்க், இந்த மாதிரியான அமைப்புகள். முருகனை வழிபடுறவங்களா அதிகமாக இருந்தால் ரொம்ப நன்மை தரும். என்ன காரணம்னா, செவ்வாய் போருக்கு உரியவர் முருகன். ஸோ அதனால் முருகனை வழிபடுறது அப்படிங்கிறது மேசராசிக்கு சிறப்பு. இதெல்லாம் காரகத்துவங்களில் வருது. அதே மாதிரி பார்க்குறோம் அப்படின்னா, உலோகங்களை உருக்கி செய்யப்படும் பொருட்கள். உலோகங்களை உருக்கி செய்யப்படுறது அப்படிங்கிறது ஃபேக்ட்ரிஸ். ஸோ ஃபேக்ட்ரிஸில் வேலை பார்க்குறவங்களாம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மேசராசிக்காரங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி தலை, முதல் ராசின்னு சொல்ல போகும்போது தலை, மூளை, மண்டை ஓடு, அறுவை சிகிச்சை நிபுணர்னாலே நம்ம கத்தி வச்சாலே ரத்தம் வெளியில் வரும். ஸோ ரத்தம்ங்கிறது செவ்வாய். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மேசராசிக்காரங்களுக்கு அதிகமாக உண்டு. அதே மாதிரி ஆடு, மேசராசினாலே ஆடு, குதிரை, பவளம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரகத்துவங்கள் தான் இந்த மேசராசிக்கு வந்துக்கிட்டு இருக்கும். அடுத்து பார்க்குறோம் அப்படின்னா, பொருட்கள். இப்போ நம்ம பொருட்களை பார்க்குறோம் அப்படின்னு வச்சுங்களேன், பருத்தி, கோதுமை, கேழ்வரகு, இந்த பொருட்கள் மேசராசியோட காரகத்துவத்தில் வரும். அடுத்து இடங்கள்னு பார்க்குறோம் அப்படின்னா, மலை பகுதிகள், முட்செடிகள் நிறைந்த இடங்கள், உலோகங்களை உருக்கும் இடங்கள், கரடு முரடான இடங்களில் வசிக்கிறது, கரடு முரடான இருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு, போர் செய்யும் இடங்கள், அதாவது ஒரு போர் செய்யக்கூடிய அமைப்புகள், விளையாட்டு மைதானங்கள், திருடர்கள் தங்கும் இடங்கள், உழுத இடங்கள், மேய்ச்சல் நிலங்கள், நெருப்புள்ள இடங்கள், சுரங்கம் அமைந்த பாதைகள், இதெல்லாம் இடங்களில் வரும். இது எல்லாமே இந்த ராசி எல்லாமே உங்களுக்கு ரிலேட்டட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள். அதாவது போர் செய்யும் இடங்கள் அப்படின்னா செவ்வாய் அந்த இடத்துல வந்துடும். விளையாட்டு மைதானங்கள் அப்படின்னா உங்களுக்கு உடற்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய். ஸோ விளையாட்டு மைதானங்கள், மேய்ச்சல் நிலங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆடு வந்துடும். நெருப்புள்ள இடங்கள்ங்கும்போது செவ்வாய் வந்துடும். இந்த மாதிரி நம்ம நம்மளுடைய கிரகங்களை நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய அந்த வேலைகளோ, நம்ம வசிக்கக்கூடிய பகுதிகளோ அந்த மேசராசியோட காரகத்துவத்தில் நமக்கு ஈஸியாக கனெக்ட் பண்ணக்கூடிய அமைப்பு வந்துடும். ஸோ ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அந்த காரகத்துவத்தை நம்மளுடைய ராசி, அந்த அமைப்பில் உள்ள கிரகங்கள், அதிபதிகளை நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு புரியும். அதே மாதிரி தொழில்கள், இந்த மேச ராசிக்காரங்களோட தொழில்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அரசாங்க வேலை. ஏன் அரசாங்க வேலை அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, சூரியன் உச்சம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு, செவ்வாய் ஆட்சி பெறக்கூடிய ஒரு அமைப்பு, கூடவே சனியும் அந்த இடத்துல இருக்காங்க. ஸோ அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள், காவல்துறை, தீயணைப்புத்துறை, தீயணைப்புனா ஆட்டோமேட்டிக் நெருப்பு வந்துடும். காவல்துறைனா படை, போர்னு வந்துடும். இராணுவத்துறை, அப்போ ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறது, ஏன்னா நெருப்பு சம்மந்தப்பட்டது ஃபேக்ட்ரி. ஸோ ஃபேக்ட்ரி சம்மந்தப்பட்ட வேலைகள். இன்ஜினியர்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருப்பாங்க. செங்கல் சூளை தொழில், செங்கல் சூளை அப்படிங்கிறது உங்களுக்கு நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலைங்கிறனால செங்கல் சூளை. அறுவை சிகிச்சை,
திருப்பி நெருப்பு அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ரத்தத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கும்போது அறுவை சிகிச்சை மருத்துவம், மட்பாண்ட தொழில், விளையாட்டுத்துறை, ஆராய்ச்சித்துறை, சிற்ப வேலை, ரசாயனம் சார்ந்த தொழில் அப்படின்னு சொல்லக்கூடியது, வாகனத்தோட உதிரி பாகம் செய்கிறது, இது எல்லாத்துலேயுமே மேசராசிக்காரங்க வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் சொல்லலாம். அதே மாதிரி நோய்கள் அப்படின்னு சொல்ல போகும்போது எந்த மாதிரியான நோய்கள்லாம் பெரிய விஷயமான நோய்கள் கிடையாது. தலைவலி, மயக்கம், தலையில் காயம் ஏற்படுறது, மூளை சம்பந்தமான நோய்கள் அப்படிங்கிறது, உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள், அதாவது ஹீட் சம்பந்தப்பட்ட நோய்கள், இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி மேசராசிக்காரங்களோட பொதுவான குணங்கள் அப்படிங்கிறது என்னென்னு பார்ப்போம். பொதுவாக அவங்க வந்து இளஞ்சிவப்பு நிற உடம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு, முட்டை வடிவ முகம், நீண்ட கழுத்து, சுருண்ட முடி, சீரான பற்கள், வலிமையான எலும்புகள், கட்டுக்கோப்பான உடல், இது எல்லாமே உங்களுக்கு வந்து தோற்றத்தில் ஒரு கட்டுக்கோப்பான உடல் அப்படின்னா செவ்வாய் இங்கே ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு உடம்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. வலிமையான எலும்புகள் அப்படிங்கிறத இருக்கும். ஸோ நம்ம சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு அந்த காரகங்கள், கிரகங்கள், அந்த காரகத்துவம் இதில் எல்லாத்தையுமே கலந்து தான் வரும். ஸோ நீங்கள் வந்து அதை மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாமே இது ஈஸியாக உங்களுக்கு வந்து இங்கே நினைப்பில் வந்துடும். அடுத்து பார்க்குறோம் அப்படின்னோம்னா குணங்கள். இவங்களுடைய குணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வலிமை உடையவர்கள். பொதுவாக செவ்வாய் வந்து ஆட்சி பெற்றிருக்காலே வலிமை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். எவ்வளோ அடித்தாலும் தாங்குவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இவங்கள்ட்ட இருக்கும். சுறுசுறுப்பானவங்க, செவ்வாய் இருக்கிற இடங்கள் அப்படிங்கிறதே ஒரு சுறுசுறுப்புக்கு பெயர் போனது. ஸோ சுறுசுறுப்பாக இருப்பாங்க மேசராசிக்காரங்க. அதுக்கு அடுத்து அப்படின்னா கோபம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே வரும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்கள்கிட்ட அப்படிங்கக்கூடிய அமைப்பு. கோபம் அப்படிங்கிறது அதிகமாக வரக்கூடிய அமைப்பு. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா எடுத்த காரியம் சொன்னால் அதை முடிக்காமல் விட மாட்டாங்க. என்ன ஆனாலும் சரி அதை முடிச்சிருவோம் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு எண்ணங்கள், உயர்ந்த எண்ணங்களாக இருக்கும். அதே மாதிரி குறிக்கோள் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட அதிகமாக உயர்ந்த குறிக்கோள் அடையணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி கலை, அழகு போன்றவற்றை ரசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ரொம்ப தைரியமாக இருப்பாங்க. தைரியமான முடிவுகள் எடுக்கிறவங்களாக இருப்பாங்க. அவங்க வீட்டில் அவங்க தான் முக்கியமான ஆள் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி மற்றவங்கள்ட்ட அன்பு வச்சுருப்பாங்க. ரொம்ப சுதந்திரமாக பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க. நிர்வாக திறமை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஏன்னா சூரியன் அங்கே உச்சம் பெற போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நிர்வாகம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து இயல்பாகவே வந்துடும். அதே மாதிரி மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா மேசராசிக்காரங்க மாற்றிக்கிறதுன்னு பார்த்தா முன்கோபம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை கொஞ்சம் மாற்றிக்கணும். பிடிவாதம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த பிடிவாதத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும். எதுலேயுமே அவசரப்படுவாங்க. கொஞ்சம் அவசரப்படாமல் நின்று நிதானமாக யோசிக்கக்கூடிய அமைப்பை இவங்க வளர்த்துக்கணும். அதே மாதிரி அதிகமாக உணர்ச்சி வசப்படுதல் அப்படிங்கிறது இவங்கள்ட்ட இருக்கும். அதையும் இவங்க மாற்றிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. வீண் சண்டை செய்தல், அதாவது சும்மா இருக்கும்போது சண்டை செய்கிற மாதிரியான பேச்சுக்களை பேசுறது அப்படிங்கிறத இவங்க தவிர்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா இவங்க மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயங்கள். அதே மாதிரி மேசராசியோட பொதுவான பலன்கள். மேசராசியோட பொதுவான பலம் அப்படின்னா ஆயுள் பலம் இவங்களுக்கு அதிகம்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அமானுஷ்ய அறிவு உண்டு. அமானுஷ்ய அறிவு அப்படின்னா ஃபியூச்சரில் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களோ இல்லை எந்த ஒரு நல்லது கட்ட எதுவுமே இது இப்படி தான் முடியும் அப்படிங்கிறத இவங்களால் முன்கூட்டியே கணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மேசராசிக்காரங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி உயில் சொத்து அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு. அதாவது உயில் சொத்தாக எழுதி வைப்பாங்க அவங்களுக்கு. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த மேசராசிக்காரங்களுக்கு அமையும். அதே மாதிரி ரகசியத்துறை ஈடுபாடு, உளவுத்துறை, சிபிஐடி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளில் வேலை பார்ப்பதற்குண்டான வாய்ப்புகள் இவங்களுக்கு அதிகமாக வரும். அதே மாதிரி மனைவியால் இவங்களுக்கு வருமானம் வரக்கூடிய அமைப்பு. என்ன காரணம்னா மேச ராசிக்கு 2ஆம் வீடு சுக்கிரனோட வீடு. ஸோ மனைவியால் வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது பெரும்பாலும் இவங்களுக்கு இருக்காது. ஏன்னா குரு தான் தனக்காரகன். தனக்காரகனுக்கு 2ஆம் வீடு மேசராசி. ஸோ அதனால் பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது பெரும்பாலும் இருக்காது. போலீஸ், இராணுவத்தில் இருக்கக்கூடிய ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் ஆட்சி வீடு. அதனால் போலீஸ், இராணுவம் அப்படிங்கிறது இயல்பாக அவங்களுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும். கம்யூனிகேஷன் தகராறு அப்படிங்கிறது இருக்கும். அதாவது எப்படி அப்படின்னா அவங்க வந்து சொல்கிறது ஒன்றா இருக்கும், மற்றவங்க அதை புரிஞ்சுக்கிறது வேற ஒன்றா இருக்கும். இல்லாட்டி மற்றவங்க ஒன்று சொல்லுவாங்க, இவங்க வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி கம்யூனிகேஷனில் உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி காது, மூக்கு, தொண்டைகளில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி இவங்களுக்கு அமைஞ்சிருக்க வீடுன்னு பார்த்தா நீர்நிலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வீடு அமையும். அதே மாதிரி வீட்டுக்கு தண்ணி பிரச்சனை அப்படிங்கிறது அதிகமாக இருக்காத வீடாகவும் அமையும்னு சொல்லலாம். அதே மாதிரி தாயாருக்கு சொத்து உண்டு. ஏன்னா மேச ராசிக்கு 4ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திரனோட வீடு. ஸோ சந்திரனுக்கு 4ஆம் இடம் சொல்லி சொத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு 4ஆம் இடம். ஸோ மேச ராசிக்காரங்களோட தாயாருக்கு சொத்து இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. ஆண் வாரிசு உண்டு. ஆண் வாரிசு உண்டு அப்படிங்கும் போதுமே செவ்வாய் வந்து ஆட்சி வீடாக இருக்க போகும்போது ஆண் வாரிசு நிச்சயமாக இருக்கும். அரசு உத்தியோகம் உள்ள குடும்பம், ஒன்று அரசு உத்தியோகம் இவங்களுக்கு இருக்கும், அவளோட அரசு உத்தியோகம் உள்ள குடும்பத்தில் இவங்க இருப்பாங்க. என்ன காரணம்னா சூரியன் உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசி, 5ஆம் வீடு சூரியனுடைய வீடு, பூர்வ புண்ணியம் சொல்லக்கூடிய அமைப்பு, செவ்வாயும் சூரியனும் நண்பர்கள், அதனால அரசு உத்தியோகங்கள் அப்படிங்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்கும். தந்தை ஆன்மீகவாதியாக இருப்பார். என்ன காரணம்னா செவ்வாய்க்கு அதாவது மேச ராசிக்கு 9ஆம் வீடு குரு பகவானுடைய வீடு. அதனால தந்தை ஆன்மீகவாதியாக இருப்பார். ஜாதகருக்கு வந்து கோயில் யாத்திரை அப்படிங்கிறது பிடிக்கும்.
சொந்த தொழில் செய்யக்கூடிய எண்ணங்கள் அதிகமாகும். சொந்த தொழில் செய்யக்கூடிய எண்ணங்கள் அப்படிங்கிறது மேசராசிக்கு 10ஆம் வீடு சனி பகவான். ஸோ அதனால் அந்த உழைக்கணும், அதாவது ரெஸ்ட் எடுக்காமல் உழைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணங்கள் இவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். உழைக்கிறதுக்கு அஞ்ச மாட்டாங்க. ஸோ அதனால் உழைப்புக்கு பேர் போன ஒரு ராசினே சொல்லலாம். ஸோ இந்த மேசராசிக்காரங்களோட பொதுவான பலன்கள் அப்படிங்கிறது இதுதான். ஸோ தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஜாதகங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த ராசிகளுக்கு உண்டான பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை பார்ப்போம். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி.